சார், நீங்க ஒர்க் பண்ணல இன்ட்ரஸ்டிங்கான கேஸ் எதுவும் இருக்குங்களா சார்? 5 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு கப்புள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுல அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா, ஷி ஹேட் பிசிஓஎஸ், டயபிட்டிஸ், மல்டிபிள் ஐயுஐ ஃபெயிலியர்ஸ், ஆல்ரெடி ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியர். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நாங்க ஐவிஎஃப் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களோட கருமுட்டைய எடுக்கலான்னு நாங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரே ஒரு கருமுட்டை தான் கிடைச்சது. சரி, அந்த ஒரு கருமுட்டைய வச்சு அவங்களுக்கு ஒரு கருவ உருவாக்கி, அது மூலியமா ஒரு பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கும்போது, டு அவர் சர்ப்ரைஸ் அந்த ஒரு கருமுட்டையும் வளர்ச்சி பெறாத கருமுட்டையா இருந்துச்சு. அந்த இம்மெச்சூர் oocyte ஒரு 26 ஹவர்ஸ் இன்குபேட் பண்ணி, ரெஸ்க்யூ ஐவிஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா அத வளர வச்சு, அதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம வச்சு இன்ஜெக்ட் பண்ணினோம். அண்ட் அதனால எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டே 3 எம்பி கிடைச்சது. அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா, இட் லெட் டு அ பாசிட்டிவ் பிரெக்னன்சி அண்ட் ஷி டெலிவர்ட் அ பியூட்டிஃபுல் மேல் பேபி. நான் பண்ணினதுலயே இன்ட்ரஸ்டிங்கான கேஸ்னா இதுதான். இந்த இன்ட்ரஸ்டிங்கான கேஸ்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அ இதுதான் ஒரு எம்பிரியாலஜிஸ்ட்டா நான் பண்ணின முதல் கேஸு. அண்ட் இட்ஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் ஜர்னல் ஆஃப் ஹியூமன் ரிப்ரொடக்டிவ் சயன்சஸ்.